இந்த ஆடி அமாவாசை அப்படின்றது பார்த்தோம்னா திதி தர்ப்பணம் தான் மெயினான ஒரு விஷயம். ஸோ ஒரு குடும்பத்துல வம்சாவளி சார்ந்த விஷயங்கள்ல ஆண் வாரிசு குறைபாடா நிறைய பேருக்கு இருந்து வந்துட்டு இருக்கு. எல்லாருக்குமே முதல் குழந்தை பெண்ணா இருந்தா அடுத்த ஆண் வாரிசு இருக்குதான்னு தான் ஜாதகத்துல கேட்க வருவாங்க. ஸோ அது போல இந்த ஆடி அமாவாசை தினத்தை திதி கொடுக்கறது அப்படின்றது மெயினா ஆண் வாரிசுகள் தான் கொடுக்கணும். இப்ப நீங்க சொல்றீங்கல்ல ஆண் வாரிசுகள் தான் கொடுக்கணும், ஏன் பெண்கள் கொடுக்க கூடாதுன்னா? கண்டிப்பா கொடுக்க கூடாது. மெயினா இந்த திருமணமான சுமங்கலி பெண்கள்ங்கிறவங்க திதி தர்ப்பணம் கொடுக்கவே கூடாது. அவங்க வீட்டிலேயே படையலிட்டு வேணா கும்பிடலாம். ஏன்னா தர்ப்பணம் அப்படிங்கிற முறை எப்படி வந்துச்சு? திதி தர்ப்பணம் அப்படின்றது அந்த பிண்டம் தான். ஸோ அந்த எள்ளும் தண்ணீரும் எந்த ஒரு சுமங்கலி பெண்ணும் இறக்க கூடாது. கணவர் உயிரோட இருக்கும் போது அது ஒரு ரொம்பவே ஒரு தப்பான விஷயம் செய்யும் பொழுது. ஆடி அமாவாசைக்கு கிரக நிலைகளுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதாங்க? நமக்கு அமாவாசை அப்படின்னாவே இருட்டு, அன்றைய தினம் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்றத சொல்லுவாங்க. ஆனா நிறைஞ்ச அமாவாசை தினங்கள்ல ஒரு சின்ன இன்னொரு மைனஸ் என்னன்னா, ஆடி 18க்கு முன்னாடி பிறக்கக்கூடிய குழந்தைங்க பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டசாலி. அந்த ஆடி 18 அன்னைக்கே ஒரு சில குழந்தைங்கலாம் பிறப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா லைஃபே கொஞ்சம் போர்க்களமா இருக்கும். ஃபுல் அண்ட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆடி அமாவாசையோட சிறப்புகள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கூட அஸ்ட்ராலஜர் மோனிகா ராஜ்கமல் மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. ஃபர்ஸ்ட் கேள்வி மேம், ஆடி அமாவாசையோட முக்கியத்துவம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஸோ ஆடி அமாவாசை வருடத்துல பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட 3 அமாவாசைகளை சிறப்பா நம்ம கொண்டாடுவோம். ஸோ அதுல பாத்தீங்கன்னா முதல்ல அந்த தை அமாவாசை, இரண்டாவது பாத்தீங்கன்னா ஆடி அமாவாசை, அதுக்கடுத்து புரட்டாசி அமாவாசை. மெயினா இந்த ஆடி அமாவாசை நாளன்று பித்ருக்களாக இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்தோம்னா மேலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு வரக்கூடிய நேரம் தான் இந்த ஆடி அமாவாசை தினம் அப்படின்றது. ஸோ அவங்க அவங்களுடைய சன்னதியர், அதாவது அவங்களுடைய குடும்பத்தாரை பாக்குறது, நம்மள நினைக்கிறாங்களா, நமக்கு ஏதாவது வைக்கிறாங்களா, அதாவது திதி தர்ப்பணங்கள்லாம் சரியா கொடுக்குறாங்களா. ஸோ இதன் வழியாதான் யார் ஒருத்தங்க சரியா தாய் தந்தையருக்கோ அல்லது அவங்களுடைய முன்னோர்கள் இறந்த போன முன்னோர்களுக்கோ சரியா திதி தர்ப்பணம் கொடுக்காம இருக்கிறவங்களுக்கு தான் மெயினா இந்த பித்ருதோஷம் சார்ந்தது, ஆண் வாரிசு இல்லாம போறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். அமாவாசைக்கும் பர்டிகுலரா ஆடி அமாவாசைக்கும் என்ன மேம் வித்தியாசம் இருக்கு? மெயினா இந்த ஆடி அமாவாசை அப்படின்றது பார்த்தோம்னா திதி தர்ப்பணம் தான் மெயினான ஒரு விஷயம். ஸோ ஒரு குடும்பத்துல வம்சாவளி சார்ந்த விஷயங்கள்ல ஆண் வாரிசு குறைபாடா நிறைய பேருக்கு இருந்து வந்துட்டு இருக்கு. எல்லாருக்குமே முதல் குழந்தை பெண்ணா இருந்தா அடுத்த ஆண் வாரிசு இருக்குதான்னு தான் ஜாதகத்துல கேட்க வருவாங்க. ஸோ அது போல இந்த ஆடி அமாவாசை தினத்தை இப்போ ஒருத்தர் இறக்குறாரு குடும்பத்துல, தாய் தந்தை அல்லது தாத்தா பாட்டி யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஸ்திதி நோட் பண்ணாம நிறைய பேர் விட்டுருப்பாங்க. ஸோ அது பதிலா இந்த ஆடி அமாவாசை தினத்தை உபயோகம் செஞ்சுக்கலாம். ஸோ அவங்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய நாளாக இதை எடுத்து முறைப்படி அதாவது ஆற்றங்கரை ஓரத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயில செஞ்சாங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பு. திதி கொடுக்கறது அப்படின்றது மெயினா ஆண் வாரிசுகள் தான் கொடுக்கணும், ஆண்கள் கொடுக்கணும். இப்ப நீங்க சொல்றீங்கல்ல ஆண் வாரிசுகள் தான் கொடுக்கணும், ஏன் பெண்கள் கொடுக்க கூடாதுன்னா? கண்டிப்பா கொடுக்க கூடாது. மெயினா இந்த திருமணமான சுமங்கலி பெண்கள்ங்கிறவங்க திதி தர்ப்பணம் கொடுக்கவே கூடாது. அவங்க வீட்டிலேயே படையலிட்டு வேணா கும்பிடலாம். ஏன்னா இந்த ஆண் வாரிசு சார்ந்த அமைப்பு திதி தர்ப்பணம் கொடுக்கும் பொழுதுதான் இந்த வம்சாவளி தலைத்து நமக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லாம முன்னோர்கள் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேருவாங்க அப்படின்னு கருதப்படுது. இப்ப ஆண் வாரிசுகளே இல்லாதவங்க எல்லாம் கண்டிப்பா இப்போ ஒரு வீட்டுல 2 பெண்கள் இருக்கக்கூடிய வீடெல்லாம் இருக்கு. கண்டிப்பா அவங்க கொடுக்கவே கூடாது. வீட்டிலேயே படையலிட்டு அவங்க தாய் தந்தையரை தரிசனம் அப்படின்றத செஞ்சுக்கலாம் இந்த ஆடி அமாவாசை தினத்துல. ஸோ பெண் வாரிசா இருக்கிற வீட்டுல படையல் போட்டு கும்பிடலாம். அவங்க கண்டிப்பா கொடுக்க கூடாது. ஒருவேளை பாத்தீங்கன்னா இப்போ தாய் தந்தையர் 2 பேருமே இல்ல, அந்த வீட்டுல 2மே பெண்கள் வாரிசு, பெண்கள் தான் இருக்காங்க. ஸோ ஆனா பெரியப்பா பசங்க அப்படின்ற முறையில இருப்பாங்க இல்லையா, அவங்க இந்த இடத்துல சித்தப்பா சித்தி அப்படிங்கிறவங்களுக்கு திதி தர்ப்பணம் அப்படின்றத கொடுக்கலாம். தர்ப்பணம் அப்படிங்கிற முறை எப்படி மேம் வந்துச்சு? திதி தர்ப்பணம் அப்படின்றது அந்த பிண்டம் தான். ஸோ அந்த எள்ளும் தண்ணீரும் எந்த ஒரு சுமங்கலி பெண்ணும் இறக்க கூடாது. கணவர் உயிரோட இருக்கும் போது அது ஒரு ரொம்பவே ஒரு தப்பான விஷயம் செய்யும் பொழுது நமக்கே அது ரிஃப்ளெக்ட் ஆயிடும். கணவருக்கு ஏதாவது ஒரு இடையூறுகள் அப்படின்றத கொடுக்க ஆரம்பிச்சிடும். மெயினா எள் அப்படின்னு எடுத்தோம்னா சனி சார்ந்த அமைப்புகள் தான். நமக்கு சனி பகவான் சார்ந்த தோஷங்கள் ஜாதகத்துல இருக்கு, அல்லது ஜாதகத்துல புத்திர தோஷம் சார்ந்த அமைப்பு,
குழந்தை பாக்கியம் பாத்தீங்கன்னா 5ல ராகு கேது இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு பாத்தீங்கன்னா வரிசையா பெண் குழந்தைங்களா பிறக்கிற தன்மை இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த பித்ருதோஷம் ஸ்ட்ராங்கா இருக்கும். முன்னோர்களுடைய சாபம் இருக்கு, முன்னோர்கள் வந்து இன்னும் சேர வேண்டிய இடத்துல மேலுலகத்துல சேராம இருக்காங்க, இந்த மாதிரி எல்லாம் ஜாதகத்தை வந்து பார்த்து சொல்லுவோம். சோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த பித்ருதோஷம் சார்ந்தது வழி வழியா அப்படியே லிங்க் ஆயிட்டே இருக்கும். சரியா முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்காம ஒரு தாய் தந்தையர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய குழந்தைங்களுக்கும் அது அஃபெக்ட் ஆகும். இப்ப நீங்க சொன்னீங்களா ஒருத்தங்களுக்கு 3 குழந்தை அப்படின்ட்டுலாம், இந்த மாதிரி அடுத்தடுத்த பெண் குழந்தைகளா வருது, இப்ப ஏதாவது பரிகாரம் ஏதாவது இருக்குதா மேம்? கண்டிப்பா இந்த ஆடி அமாவாசை தினத்துல வந்து இறந்து போன முன்னோர்கள் அனைவருக்குமே சமர்ப்பணம் செய்யற மாதிரி ஒரு திதிய ஆற்றங்கரையோரத்துல ஒரு ஆண் வாரிசு உட்கார்ந்து கொடுத்துட்டு, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அன்றைய தினமே வீட்டுல வந்து அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி அமாவாசைங்கிறது ஜூலை 24ஆம் தேதி மெயினா வியாழக்கிழமை அன்னைக்கு வருது. இன்னொரு சிறப்பு, குருக்குரிய நாள்ல வருது. ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து புத்திர தோஷம் இருக்கு, பித்ரு சாபம் இருக்கு ஜாதகத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அவங்க வந்து மெயினா இறந்து போன முன்னோர்கள் எல்லாருக்குமே ஒரே திதியா வந்து கொடுத்துட்டு, அதுக்கடுத்து வீட்டுல வந்து அந்த காலை நேரம் 10:45 இருந்து 11:45 வரைக்கும் நல்ல நேரம் அப்படின்றது இருக்கு படையல் போட. படையலிட்டு கும்பிட்டு நல்ல ஒரு தரிசனத்தை பண்றாங்க, முறைப்படி அந்த திதி போட்டு படையலிடுறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த பித்ருதோஷம் சார்ந்தது, குழந்தை பாக்கியம் சார்ந்தது எல்லாமே வந்து சரியாகும். ஆடி அமாவாசையில என்னெல்லாம் தானம் பண்ணலாம் மேம், என்னெல்லாம் தானம் பண்ணக்கூடாது? மெயினா அன்றைய தினம் ஆடி அமாவாசை அன்னைக்கு குறிப்பிட்டு ஒரு 3 பேருக்காவது நீங்க வந்து அன்னதானம் அப்படின்றத கொடுத்தே ஆகணும். சோ அவங்க வழியா வந்து நம்ம முன்னோர்கள் வந்து சாப்பிட்டு, இப்ப எப்படி ஒருத்தங்க வந்து இறந்து நம்ம வந்து படையலிட்டு அமாவாசைக்கு அமாவாசை படையலிடுறவங்க இருப்பாங்க, அதை எடுத்துட்டு போய் காகத்திற்கு வச்சு காகம் சாப்பிட்ட பிறகுதான் நம்ம சாப்பிடணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சோ முன்னோர்கள் வந்து காகம் வடிவுல வந்து அதை சாப்பிட்டு நம்மளை வந்து ஆசீர்வாதம் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு வந்து காலங்காலமா இருந்து வந்துட்டு இருக்கு. அது உண்மைதான். சோ அதனால முதல்ல வந்து காகத்திற்கு படையலிட்டு முடிச்சதும் காகத்திற்கு வச்சுட்டு, காக்கா வந்து சாப்பிட்ட முடிச்சதும் வந்து அடுத்து வந்து கோவில்ல வாசல்ல இருக்கக்கூடியவங்க அல்லது உங்க வீட்டு பக்கத்திலேயே வந்து ஒரு யாசகம் கேட்டு 2-3 பேர் வராங்க அப்படின்னா அவங்கள வீட்டுல அழைச்சிட்டு போட்டு 3 பேருக்காவது 3-4 பேருக்கு சாப்பாடு போடலாம். அன்னதானம் மெயினான ஒரு விஷயம் அன்றைய தினம் வந்து. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஆடி அமாவாசை அப்படிங்கிறது ஒரு வழிபாட்டு முறை பார்த்தோம்னா கண்டிப்பா சிவன் கோயிலுக்கு தான் போகணும். சிவன் கோயில் அந்த ஆற்றங்கரையோரம் குளம் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போனா ரொம்ப சிறப்பு. ஸோ ஈரோட்ல வந்து பாத்தீங்கன்னா பவானி சங்கமேஸ்வரர் கோயில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அன்றைய தினம் பாத்தீங்கன்னா உள்ள நுழைய கூட முடியாது, அவ்வளோ பேர் அந்த ஆற்றங்கரையில வந்து திதி கொடுத்துட்டு சுவாமி தரிசனத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்க ஏராளம் பேர் இருப்பாங்க. ஸோ அன்றைய தினம் அந்த கோவிலுக்கு கூட போக முடியுது அப்படின்னா தாராளமா போய் தரிசனம் செய்யலாம். வேற எந்த கோயிலுக்கெல்லாம் மேம் போகலாம் அங்க போக முடியாதவங்க? ஸோ வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயில் தாராளமா போகலாம். வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரனா இருந்தாலும் சரி, சங்கமேஸ்வரரா இருந்தாலும் சரி, இல்ல நார்மலா வந்து லிங்கேஸ்வரர் லிங்கோத்பவன் யாரா இருந்தாலும் சரி, சிவன் கோயிலுக்கு பர்டிகுலரா அன்றைய தினம் போயிட்டு ஒரு அன்னதானம் அப்படின்றது ஒரு 3 பேருக்காவது சாப்பாடை வாங்கி கொடுத்துட்டு வந்தாலே போதுமானது. இப்ப நீங்க சாப்பாடு வாங்கி தரலாம்னு சொன்னீங்க, அது எந்த மாதிரி சாப்பாடா இருந்தா கரெக்டா இருக்கும்? கண்டிப்பா இதுல வந்து அசைவம் வந்து வரவே கூடாது, சைவ சாப்பாடு தான். அது எந்த விதமான சாப்பாடா இருந்தாலும் சரி, சாம்பார் சாதம் பொங்கல் எதுவாக இருந்தாலும் சரி, அன்றைய தினம் அன்னதானம் அப்படின்ற ஒரு விஷயத்த படிக்கிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய கர்மா நிலையாகட்டும் கர்மாக்கள் எல்லாமே வந்து குறைஞ்சு கொண்டே வந்து வரும். ஆடி அமாவாசை அன்னைக்கு வீட்லயே நம்ம என்னென்ன பூஜைகள் எல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது? மெயினா இந்த ஆடி அமாவாசையில வந்து ஃபேமிலியில ஓகே தாய் தந்தையர் எல்லாருமே எனக்கு இருக்காங்க, ஏதாவது வீட்டுல கும்பிடுற மாதிரி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா குலதெய்வ படத்துக்கு வந்து நீங்க பூஜை செய்யலாம். குலதெய்வ படம் வந்து வீட்டுல இருக்கு அப்படின்னா அல்லது கோயிலுக்கு போக முடிஞ்சாலும் தாராளமா போய் குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சு பழந்தேங்காய் படைச்சிட்டு வெத்தலைப்பாக்கு வச்சு ஒரு மாலை போட்டு தரிசனம்ன்றத பண்ணிட்டு வரலாம். அதுவுமே பாத்தீங்கன்னா காலையில அந்த 10:45 to 11:45 அந்த டைம் பீரியட்ல வந்து செய்யணும். இல்ல வீட்லயே நான் குலதெய்வம் படம் வச்சிருக்கேன், வீட்டுல ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா குலதெய்வம் படத்துக்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் இட்டுட்டு பூ மாலை ஏதாவது போட்டுட்டு குலதெய்வத்தை நல்லா நினைச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு தீபம் ஏத்தி ஏதாவது ஒரு பிரசாதமாக இனிப்பு நைவேத்தியம் படைச்சிட்டு நீங்க வீட்லயே வந்து தரிசனம்ங்கிறத செய்தலாம். ஆடி அமாவாசைக்கும் கிரக நிலைகளுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா மேம்? ஆடி அமாவாசை சார்ந்த நிலைகள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அமாவாசை அப்படின்னாவே இருட்டு, அன்றைய தினம் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்றத சொல்லுவாங்க. ஆனா நிறைஞ்ச அமாவாசை தினங்கள்ல ஒரு சின்ன இன்னொரு மைனஸ் என்னன்னா நோயினால கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அன்றைய தினம் வந்து அவங்களுக்கு அது வந்து அதிக தாக்கத்தை கொடுக்க ஆரம்பிக்கும்.
ஸோ அதனால நோய் நொடிகளால கஷ்டப்படுறாங்கன்னா அவங்கள கொஞ்சம் இன்னும் டேக் கேர் பண்ணி பாக்குறது. ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பை வந்து பார்த்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்தோம்னா கிரக நிலைகள் அப்படின்னு எடுக்கும்போது சனி சார்ந்த அமைப்புகள் யாருக்கெல்லாம் விரய சனி, அஷ்டம சனி, கண்டக சனி யார் யாருக்கெல்லாம் போயிட்டு இருக்கோ அவங்க எல்லாம் போய் சிவன் கோயில்ல கண்டிப்பா வந்து அன்னதானம் அப்படின்றத ஒருத்தருக்காவது சாப்பாடை வாங்கி கொடுத்துட்டு வந்தாவே அன்றைய தினம் புண்ணியம் தான் கிடைக்கும். ஆன்மீக ரீதியா அமாவாசையோட பலன்கள் என்ன மேம் சொல்லுவீங்க? ஆன்மீக ரீதியா வந்து இந்த அமாவாசை தினங்கள்ல வளர்ச்சி தரக்கூடிய விஷயங்கள்ல எதுவும் ஆரம்பிக்காம இருந்தா சிறப்பு. வளர்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதாகட்டும், ஸோ ஏதாவது புதுசா வந்து நகைகள் எடுக்கிறீங்க, வண்டி வாகனம், இது எல்லாமே வந்து அவ்வளோ சிறப்பானதாக இல்லை அன்றைய தினம் அப்படிங்கிறது வாங்குறது. ஸோ அது ஒரு விஷயம். மற்றபடி வந்து நீங்க எல்லா பொருட்களும் வாங்கலாம், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஆகட்டும். ஆனா அந்த எண்ணெய் அப்படிங்கறத மட்டும் அன்னைக்கு வாங்கக்கூடாது. அது சமையல் எண்ணெயா இருந்தாலும் சரி, சாமி எண்ணெயா இருந்தாலும் சரி, வீட்டுக்கு வாங்கிட்டு வரக்கூடாது. அந்த ஆடி அமாவாசை தினத்துல அதை வாங்கிட்டு வரும்பொழுது நமக்கு ஒரு அபசகுணம் போல வந்து ஒரு நெகட்டிவிட்டி, வீட்டுல யாருக்காவது உடம்பு சரியாம போகிறது, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை மட்டும் தவிர்த்துட்டா போதும். இப்போ ஆடி மாதத்துல பிறந்த குழந்தைகளுக்கு அப்படின்னா எந்த மாதிரி பலன்கள்லாம் இருக்கும் மேம்? ஆடி மாதம் பிறக்கக்கூடிய அந்த குழந்தைங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து சக்தி படைத்தவங்களாக இருப்பாங்க. அது அம்மனுடைய அருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமா அவங்களுக்கு வந்து பிறப்பிலேயே வந்து இருக்கும். ஸோ வளர வளர பாத்தீங்கன்னா வந்து அந்த அம்மன் கோயிலுக்கு அதிகமா போகக்கூடிய தன்மை அவங்களுக்கு வந்து ஏற்படுத்தும். அதுவும் இல்லாம இப்ப கிரக பயிற்சிகள் பாத்தீங்கன்னா வந்து சனி வந்து மீனத்துல இருக்கார், குரு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் மிதுனத்துல. ஸோ அதனால வந்து குறிப்பிட்ட ராசிக்கு ஏற்ற மாதிரி அந்த பலன் அப்படிங்கிறது நமக்கு மாறும். ஆடி மாதத்துல பிறக்கிற குழந்தை நமக்கு நன்மையை தான் வந்து கொடுக்கும். அந்த ஆடி 18க்கு முன்னாடி பிறக்கக்கூடிய குழந்தைங்க பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டசாலி. அந்த ஆடி 18 அன்னைக்கே ஒரு சில குழந்தைங்கலாம் வந்து பிறப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா லைஃபே வந்து கொஞ்சம் போர்க்களமா இருக்கும். கண் பார்வைகள் சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும், உடல் ரீதியா ஏதாவது ஒரு பிரச்சனை, லைஃப்ல எதுவுமே நடக்காது, டக்கு டக்கு டக்குன்னு நடக்காது. ஸோ அந்த மாதிரி ஆடி 18க்கு பிறகு பிறக்கக்கூடிய அந்த நாட்கள் போர்க்களமான ஒரு நாட்கள், அதுல எதுவும் 18 நாள் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. கிராமத்து சைட்ல எல்லாம் சொல்லுவாங்க ஆடி மாசத்துல பிறந்துருச்சு, அதாவது ஆட்டி வைக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுவும் இருக்குதா மேம்? கண்டிப்பா இல்ல. அது வந்து ஒரு வாய் வார்த்தையா வந்துடுச்சு. ஏன்னா பொதுவாவே வந்து நமக்கு ஆடி பெருக்கு கொண்டாடுறோம், ஆடி 1 அன்னைக்கு தேங்காய் சுட்டு பண்டிகை செலிப்ரேட் பண்றதாகட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இது ஆடி மாதம் முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு வழிபாட்டுக்குரிய மாதமா இருக்கு. ஸோ இதுல வந்து ஒரு குழந்தை பிறக்குது, அது எந்த நேரத்தை பிறக்குது அது பொறுத்துதான் வந்து அந்த குழந்தையோட தன்மையே வந்து நமக்கு வந்து இருக்கும். ஆனா வந்து ஒரு குழந்தை ஆடி மாதத்துல பிறந்தா அதை ஆட்டி வைக்கும் அப்படிங்கிறது இது இல்லவே இல்லை. ஆனா பெரும்பாலான வீடுகள்ல அது ஒரு சுலவடை பழமொழி எல்லாம் சொல்லுவாங்களா, அது பெரும்பாலும் சொல்றாங்க, அதனால தான் மேம் கொஸ்டின். கண்டிப்பா அப்படி எல்லா குழந்தைங்களும் ஆட்டி படைப்பதல்ல, அவங்களுடைய கிரக அமைப்பு பொறுத்து அது மாறும்.